நெல்லை மாவட்டத்தில் அமைந்துள்ளது மாஞ்சோலை எஸ்டேட். இந்த எஸ்டேட்டில் ஒரு காலத்தில் 5000க்கும் மேற்பட்ட தோட்டத் தொழிலாளர்கள் வாழ்ந்து வந்தார்கள். தற்பொழுது அங்கு சுமார் 534 குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றனர். இந்த மாஞ்சோலை எஸ்டேட்டின் குத்தகை காலம் 2028ஆம் ஆண்டு முடிவடைகிறது. ஆகவே அங்கு பணிபுரியும் தொழிலாளர்களை கட்டாய விருப்ப ஓய்வு அடிப்படையில் தொழிலாளர்களை கீழே இறக்குவதற்கு எஸ்டேட் நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் திட்டமிட்டு செயல்பட்டு வருகிறது. இதனை எதிர்த்து புதிய தமிழகம் கட்சி நிறுவன தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகிறார். மேலும் தேசிய மனித உரிமை ஆணையத்தில் புகார் மனுவும் கொடுத்தார். அந்த மனுவின் மீது விசாரணை நடைபெற்ற இடைக்கால அறிக்கை ஒன்றை மனித உரிமை ஆணையம் வெளியிட்டது. அதில் அந்த மக்களுக்கு கல்வி, உணவு, இருப்பிடம், பேருந்து ஆகியவற்றை ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் இதன் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து 6 வாரங்களில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் அந்த இடைக்கால உத்தரவில் கூறியிருந்தார்கள். மேலும் அந்த தொழிலாளர்களை கீழே இறக்க கூடாது என்றும் அங்கு 2006 வன உரிமை பாதுகாப்பு சட்டத்தின்படி அந்த தொழிலாளர்களுக்கு வாழ்வாதாரம் ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். வழக்கு விசாரணை தொழிலாளர்களுக்கு சாதகமாக சென்றது. பின்பு அந்த வழக்கு சென்னை பசுமை தீர்ப்பாயத்திற்கு மாற்றப்பட்டது. அங்கு சென்றவுடன் இந்த வழக்கு விசாரணை வேறு விதமாக சென்றது. சமீபத்தில் அந்த வழக்கின் தீர்ப்பு வந்தது. மாஞ்சோலை சம்பந்தப்பட்ட அனைத்து மனுக்களும் தள்ளுபடி செய்யப்பட்டதாக தீர்ப்பு வழங்கப்பட்டது. இதனை எதிர்த்து புதிய தமிழகம் கட்சி நிறுவன தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய உள்ளதாக கூறியிருந்தார். சென்ற மாதம் நவம்பர் 7ஆம் தேதி மாஞ்சோலை மக்களுக்காக சென்னையில் பேரணியை டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் அறிவித்திருந்தார்கள். ஆனால் அந்த பேரணிக்கு திமுக அரசு அனுமதி கொடுக்காததால் தடையை மீறி பேரணி நடத்திய டாக்டர் கிருஷ்ணசாமி உட்பட புதிய தமிழகம் கட்சியினர் ஆயிரக்கணக்கானோர் கைது செய்யப்பட்டார்கள். மாஞ்சோலை மக்களுக்கு 2006 வன உரிமை பாதுகாப்பு சட்டத்தின்படி அவர்களுக்கு வாழ்வாதாரம் ஏற்படுத்தி தர மத்திய அரசு தலையிட வலியுறுத்தி கடந்த 7ஆம் தேதி டெல்லியில் ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்நிலையில் இன்று திமுகவின் அமைச்சரும் நெல்லை மாவட்ட பொறுப்பு அமைச்சருமான KN நேரு அவர்கள் மாஞ்சோலை மக்களை சந்திக்க இன்று 100க்கும் மேற்பட்ட வாகனங்களில் மாஞ்சோலை சென்றார். ஆனால் அங்கு ஏற்கனவே கட்டாய விருப்ப ஓய்வு கொடுத்த 18 நபர்கள் மட்டும் அமைச்சரை சந்தித்தார்கள். மற்ற தொழிலாளர்கள் அமைச்சரை சந்திக்காமல் புறக்கணித்தார்கள். இதனால் அமைச்சர் நேரு அதிர்ச்சியடைந்தார்.